ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் ஒரு மதிப்பான வாழ்க்கையை வாழணுமா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வராரு. எல்லாருமே முன்னாடி உட்காந்துருப்பாங்க. விஜய் அவர்கள் கடைசியாக வருவார். அவர் கடைசியாக வரக்குள்ள எல்லாருமே ஏஞ்சி நின்று அவரை வெல்கம் பண்ணுவாங்க. இது அவர் மேலே இருக்கிற பயம் அப்படின்றது கிடையாது. அவர் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு, அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் நடந்துக்கக்கூடிய முறை, இதெல்லாம் வச்சு தான் அவருக்கான மதிப்பு அப்படின்றது அந்த இடத்துல கிடைக்குது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் கூட நமக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் அதுதான் உண்மை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்காக. முதல் விஷயம், உங்களை யாராவது ஒருத்தர் தேடலை அப்படின்னா அவங்கள தயவு செஞ்சு நீங்கள் தேடி போகாதீங்க. உங்களை யார் தேடுறாங்களோ அவங்கள நீங்கள் தேடி போகலாம். உங்களை தேடாதவர்கள்கிட்ட உங்களுடைய நேரங்களை வீணடிக்காதீங்க. உங்களை மதிக்காதவர்கள்கிட்டையும் உங்களை பற்றி யோசிக்காதவங்கக்கிட்டையும் உங்களுடைய நேரத்தை செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு பொழுதும் நினச்சி பார்க்காதீங்க. இரண்டாவது, யார்கிட்டையாவது ஒரு உதவி கேட்க போகிறீங்க அப்படின்னா அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை 100% எஃபோர்ட் போட்டு உங்களால் மட்டுமே அதை சரி பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். அப்படி முடியலன்னா நீங்கள் ஒரு முறை ஒருத்தர்கிட்ட கேளுங்க, மறுமுறை அவங்கக்கிட்ட கேட்காதீங்க. ஒரு முறையை தாண்டி மறுமுறை தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்களுடைய லைஃபுக்கும் எந்த விதத்துலேயும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது. அவர்கள் அந்த வேலையை செய்தாலும் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அவங்க செஞ்சு கொடுத்தாலும் உங்களை அவங்க மதிக்க மாட்டாங்க. ஒரு தடவைக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறீங்கன்னா அது பேர் வேறு பிச்சைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிந்தவரை 100% உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. அடுத்தவர்களோட உதவி வேணும்னா ஒரு முறை கேளுங்க, மறுமுறை கேட்காதீங்க. மூன்றாவது விஷயம், தேவைக்கு மேலே பேசுகிறத நிறுத்துங்க. நான் எப்படிங்க தேவைக்கு மேலே பேசுகிறத நிறுத்துறது அப்படின்னு கேட்குறீங்களா? யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்கன்னா நீங்களும் ஸ்மைல் பண்ணுங்கள், அவ்வளவுதான். உங்களை பார்த்து யாராவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சாப்பிட்டேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்றத கேளுங்க. இதுதான் தேவையான பேச்சு அந்த இடத்துல. இதை தாண்டி நீங்கள் இன்றைக்கி இதை சாப்பிட்டேங்க, ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை, இந்த குழம்பு இப்படி தான் இருக்கும், இந்த குழம்புனுடைய டேஸ்ட் இப்படி தான் இருக்கும், இதை வீட்டில் செஞ்சுருந்தாங்களே, ஐயோ என்ன அதெல்லாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா விடுறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் இந்த இடத்துல. இது உணவை வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். நிறையா வேலைகளில் கூட அவங்களுக்கு என்ன வேலையோ அதை செஞ்சுட்டு போக மாட்டாங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா விஷயங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்காது. குறிப்பாக உங்கள் மேலே அக்கறை இல்லாதவங்கக்கிட்ட நேரத்தை செலவு செய்யாதீங்க. உங்களுடைய நேரம் அப்படின்றது விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம். அந்த ஒரு நேரத்தை உங்களை பற்றி கேர் பண்ணாதவங்களுக்கு நீங்கள் செலவு செய்யவே செய்யாதீங்க. இது உங்களுக்கும் வேஸ்ட்டு, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் வேஸ்ட்டு. உங்களுடைய நேரத்தை உங்களுக்காக மட்டும் செலவு பண்ணுங்கள். உங்களையே நம்பி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள். தேவையில்லாதவர்களுக்காக உங்களுடைய நேரங்களை செலவு பண்ணாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஃபுல்லாக ரீல்ஸை பார்க்குறது, கொஞ்சம் அப்படி இப்படி ரீல்ஸை கிளாமராக பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அடிமையாகாதீங்க. அடுத்து, ஒரு விஷயம் பேச போகிறீங்க அப்படின்னா 100 தடவை யோசித்து பாருங்கள். அது என்ன விஷயம், அதை பேசலாமா, இந்த இடத்துக்கு அது சரியான விஷயமா, இதை பேசினா இதனால் வேறு ஏதாவது நமக்கு பாதிப்பு வருமா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பேசுங்க. ஒவ்வொரு இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோசித்து பேசுங்க. பேசிய பிறகு நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. அந்த தப்பை எப்படி சரி செய்யணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருக்கோம். ஒருத்தர் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் நம்ம மேலே ரெஸ்பெக்டை கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ நம்ம பேசுகிறத வச்சு தான் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய உடை அதெல்லாம் அடுத்தது தான். பார்த்த உடனே ஒரு சில விஷயங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் ஓரளவுக்கு மக்களுக்கு நாலேஜ் அப்படின்றது இருக்குது. உடை இருக்கிறதுனால இவன் நல்லவன் கிடையாது, உடை கிழிஞ்சு இருக்கிறதுனால இவன் கெட்டவனும் கிடையாது அப்படின்ற ஒரு மனப்பான்மை, ஒரு ரியாலிட்டி மக்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 90% நம்ம எப்படி பேசுகிறோமோ அதை வச்சு தான் நம்மளே முடிவு பண்ணுவாங்க. அதனால் பேச்சில் கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, நம்ம உடையை சொன்னோம் இல்லைங்களா, அதுக்காக நான் கிழிஞ்ச உடையில சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த உடைகள் அணியிறது அப்படின்றதுக்காக மற்றவங்களுக்காக கிடையாதுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உடை நல்லா அயர்ன் பண்ணி ஷூலாம் போட்டு டக்கின்லாம் பண்ணி பயங்கரமாக ரெடி பண்ணி நீங்கள் போகிறீங்க, ஒரு வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்களையே அறியாமல் உங்களுக்கு ஒரு கம்பீரம் அப்படின்றது வரும், ஒரு புத்துணர்ச்சி அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க.
அதுவே வந்துட்டு ஒரு கிழிஞ்ச உடைய நீங்கள் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கசங்கிய உடைய நீங்கள் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ், அதாவது வந்துட்டு யாராவது இந்த கிழிஞ்சு இருக்கிறத பார்த்துருவாங்களோ, யாராவது இந்த துணி கசங்கி இருக்கிறத பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்குமோ தவிர, நீங்கள் எந்த வேலைக்கு எதுக்கு போனீங்களோ அதில் உங்களால் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அண்டு நம்ம 90% பேசுனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னோம். 100% நம்ம தோற்றத்தை பார்த்தாலும் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி மக்களும் இப்பயும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2 விதமான மக்கள்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம பேசணும். எப்போவுமே நம்மளுடைய நேரத்தை நம்ம மதிக்க கற்றுக்கணுங்க. நம்மளுடைய நேரத்தை நம்ம மதிக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த நேரமாகப்பட்டது நமக்கு நிறையா விஷயங்கள திரும்ப கொடுக்கும். நேரம் அப்படின்றது பொன் போன்றது. அந்த நேரத்தை நம்ம மதிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களில் கஷ்டப்படுவோம். நிறையா பேர் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க, உங்ககிட்ட வந்துட்டு பிரச்சனை வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு தகுந்த ஒரு பதிலை நீங்கள் கொடுத்துடணும். அதை நீங்கள் தள்ளி தள்ளி போடக்கூடாது. உங்கள் மேலே விமர்சனம் வருதுன்னா, அந்த விமர்சனத்துக்கான பதிலை சொல்லிவிட்டு ஆர்கியூ பண்ணாமல் அந்த இடத்துல இருந்து நீங்கள் லீவ் ஆகிக்கணும். அதாவது வெளியில் வந்துடணும் அந்த இடத்துல இருந்து. ஒரு சிறந்த மனிதனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படி பேசணும் அப்படின்னு. அதே சமயம் இப்போ பேசிகிட்டு இருக்க பேச்சு ஆர்கியூமெண்ட்டாக மாறுது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு அந்த இடத்துல தெரியும். அதை அப்படியே அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டு அந்த இடத்துல இருந்து விலகி போவது மிகவும் சரியான ஒன்றாக அமையும். நிறையா பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் எவ்வளவோ அவனுக்கு செஞ்சேன், நான் எவ்வளவோ அவளுக்கு செஞ்சேன், நான் எவ்வளவோ அவங்களுக்கு செஞ்சேன், நான் எவ்வளவோ இவங்களுக்கு செஞ்சேன், பணத்தை வந்துட்டு அள்ளி நான் செலவு பண்ணினேன், ஆனால் ஒரு கட்டத்தில் என்னை மதிக்காமல் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை நீங்களே கூட அதை புலம்பியிருக்கலாம். தயவு செய்து எப்பவுமே சரி, உங்களுக்காக நீங்கள் சம்பாதித்த பணத்தை செலவு செய்யுங்கள். உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்த பணத்தை செலவு செய்யுங்கள். உங்களுக்கு பணம் ஒருத்தர் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன செலவு பண்ணாங்களோ அதை விட ₹1 மட்டும் நீங்கள் அதிகமாக செலவு செய்தாலே போதும். அவங்க ₹100 பண்ணிட்டாங்க, நான் ₹1000 பண்ணால் தான் எனக்கு கெத்து அப்படின்ற மாதிரி தற்பெருமைக்கு எப்போவுமே ஆசைப்படாதீங்க. எப்போவுமே சரி, நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் ஒரு இடத்துல உயர்ந்து நிற்கணும் அப்படின்னா, இது போன்ற சிறு சிறு விஷயங்களை நம்ம செய்தாலே போதுங்க. நமக்கான மதிப்பும் மரியாதையும் நம்ம கேட்காமலேயே நம்மளை தேடி வரும். நம்மளுடைய செயல் தான் நமக்கான மரியாதையை பெற்றுத்தரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நமக்கான மதிப்பும் மரியாதையும் நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வர ஆரம்பிச்சிடும். சுலபமாக எல்லா இடத்துலையும் நீங்கள் போயிடாதீங்க. சுலபமாக எல்லா இடத்துலையும் உங்களுடைய அவைலபிலிட்டியும் உங்களுடைய பேச்சையும் எதையுமே கொடுத்துடாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு தெருவில் தண்ணி பார்த்திங்கன்னா உடஞ்சி ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. சிந்திக்கிட்டே இருக்குது அந்த தண்ணி. சிந்திட்டு இருக்கிற தண்ணியை நிறையா பேர் அந்த வழியாக போகிறாங்க வராங்க. அவங்க அதை பற்றி பெருசாகவே கண்டுக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி தானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அவங்க அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அந்த பைப்பு உடஞ்சி அதிலிருந்து தண்ணி வருது. அப்போ யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த இடம்லாம் தண்ணியாக ஆகிடுதே என்னடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. தண்ணி வீணாகுதுன்னு அவங்க யோசிக்கல, இந்த இடம்லாம் ரோடெல்லாம் தண்ணி ஆகிடுது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதுவே அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பைப் இருந்து அந்த பைப்பு வழியாக பெட்ரோல் கீழே ஊற்றிக்கிட்டு இருந்ததுன்னா, கண்டிப்பாக அதை என்ன செய்வாங்க? இல்லை அந்த பெட்ரோலில் இந்த மாதிரி வந்துட்டு அனாமத்தாக ஒரு இடத்துல வைப்பாங்களா? அந்த பெட்ரோல் இந்த மாதிரி சிந்துற அளவுக்கு அந்த பெட்ரோலோடைய வந்துட்டு வால்வு எல்லாம் வந்துட்டு சரி பண்ணாமல் வச்சுருப்பாங்களா? அதுவும் உடஞ்சி ஊற்றுனுச்சு அப்படின்னா சும்மா விட்டுருவாங்களா அதை? கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையானதை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 2வது பெட்ரோல் கிட்டேயே நிற்க முடியாது, அது வேறு விஷயம். அதே போல் எப்போவுமே நீங்கள் அவைலபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா, அட அவரா அட பார்த்துக்கலாம் போ, என்ன தான் நீங்கள் மதிப்பு மரியாதையுமாக இருந்தாலும் சரி, அட எப்போ போனாலும் அவரை பார்க்கலாமே, நம்ம போய்க்கலாம் அப்புறமேட்டுக்கு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அலட்சியம் அப்படின்றது உங்கள் மேலே வந்துடும். அதை என்றைக்குமே மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்துடாதீங்க. எப்போவுமே சரி, ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. சரியான நேரத்துக்கு போங்க, சரியான நேரம் அந்த வேலை முடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துடுங்க. தேவையானதை பேசுங்க, தேவையில்லாததை பேசாதீங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, உங்களை தேடி மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்தோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.